ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிக்கிறவங்க, புதிதாக படிக்க ஆரம்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வீடியோவும் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆனால் ஏனோ தானோ ஓகேங்களா, அப்படி இப்படின்னு சும்மா புக் வைஸ் எல்லா புக்கையும் படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சிருப்போம். இது சிலபஸ் அது இதுன்னு தெரியாமல் சும்மா படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒரு வீடியோ முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னா, எதுக்கு அதிகமான நம்ம ஸ்கூலில் படிப்போம், எப்படி படிப்போம்? சோசியல் சயின்ஸில் வரலாறுல இந்த பாடத்துல இருந்து அதிகமாக கொஸ்டின் வருது. அப்போ என்ன செய்வோம்? அந்த பாடத்தில் அதிகமாக நம்ம படிப்போம். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரியான ஒரு கண்டென்ட் சொல்லப்போனால் ஸ்கூலில் ப்ளூ பிரிண்ட்னு கூட இருக்கும். ஓகேங்களா, சமச்சீர் புத்தகத்தில் படிக்கும்போது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இத்தனை 1 வேர்டு, இத்தனை 2 மார்க்கு, இத்தனை 5 மார்க்கு இங்கே இருந்தால் கேட்பாங்க. இந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அப்போ அது அப்படியே கேட்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு செமி ப்ளூ பிரிண்ட் அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் நம்ம ப்ளூ பிரிண்ட் பார்க்க போறோம். அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 10 யூனிட்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இப்போ அதே நம்பர் இருக்காது, பிளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கும். ஓகேங்களா, 1 கூடும், 2 குறையும், அவ்வளவுதான். போன தடவை 5 கொஸ்டின் கேட்ட இடத்துல இந்த தடவை 15 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் வராது. 7 கொஸ்டின் அப்படின்னா 3 கொஸ்டின் கூட குறையதான் செய்யுமே தவிர ரொம்ப அதிகமாக மாறாது. அதனால நம்ம ஒரு ப்ளூ பிரிண்டாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பேசிக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எத்தனை கேள்விகள் அதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகள் இருக்கும். மொத்தமா 200 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கிடையாது. ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மதிப்பெண்கள். மொத்தமா கூட்டும் போது மொத்தம் 300 மதிப்பெண்கள். ஆனா நமக்கு கணக்கெடுக்கிறது 300 மதிப்பெண் வச்சுதான் கணக்கெடுப்பாங்க. ஓகேங்களா, 245.5, 240.5, 230 இந்த மாதிரி தான் வந்து கவுண்டிங் அந்த மார்க்கே வரும். ஆனா நம்ம ஜென்ரலா கட் ஆஃப் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த 200 கேள்விகளை வச்சுதான் அதிகமா நம்ம பேசுவோம். ஓகேங்களா, எப்படியாவது 170 பிளஸ் போட்டிருப்பா, அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா, எப்படி நான் போன தடவை 125 கொஸ்டின் போட்டேன்பா, மிஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, இப்படிதான் சொல்லுவாங்க. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் கேள்விகளையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்படி கேள்விகளை பார்க்கும்போது அந்த 200 எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 + 25 + 75. 100 என்ன அப்படின்னா ஜெனரல் தமிழ். ஒரு காலத்துல குரூப் 4ல ஒன்னு தமிழ் எடுக்கலாம், அப்படின்னா இங்கிலீஷ் வாய்ப்பாக இருக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. தமிழ் ஒரு கட்டாய தேர்வு ஆகினால தமிழ் மட்டும்தான் எடுத்து படிக்கணும். இங்கிலீஷ் மீடிய பசங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை, தமிழ் மட்டும் தான் படிச்சாகணும். ஓகேங்களா, இந்த தமிழ் எடுக்கக்கூடிய 40% மார்க் எடுத்தா மட்டும்தான் அடுத்ததான் திருத்த ஆரம்பிப்பாங்க. அது எடுக்கிறது ரொம்ப சுலபம் தான். பேசிய நீங்க படிச்சீங்கன்னா 40% ஈஸியா எடுத்துடலாம். சரி, 100க்கு 40 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது. மீதி 25 கொஸ்டின் என்ன சார்? பியூர்லி மேக்ஸ். என்ன சார் மேக்ஸ்? காலேஜ் மேக்ஸ், +1 மேக்ஸ் வருமா? கிடையாது. 6ஆம் வகுப்புல இருந்து 10th இருக்கக்கூடிய மேக்ஸ். மீதி இந்த 75 கொஸ்டின்ஸுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 1ல இருந்து ஒரு 9 யூனிட். ஓகேங்களா, 1ல இருந்து ஒரு 9 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 9 யூனிட்ஸும் சேர்ந்ததுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 75 யூனிட். இப்போ அந்த 9 யூனிட்ஸ்ல ப்ரீவியஸா என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்க, எத்தனை அந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க, அதுதான் நம்ம இப்போ அடுத்த டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாமா? இப்போ இந்த ஸ்பிளிட் அப் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆ பிரிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ். அப்படி என்ன சார் ஓல்டு? பழைய பாடத்திட்டம், என்ன புதிய பாடத்திட்டம் அப்படின்னா 2022க்கு முன்னாடி நடந்த 14, 16, 18, 19 எல்லாமே பழைய சிலபஸ். அதுல யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் சிலபஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கும். அப்பதான் வந்து தமிழும் எடுத்துக்கலாம், அப்படின்னா இங்கிலீஷ் கூட எடுத்துக்கலாம் அந்த டைம்ல. சரிங்களா, இப்பதான் தமிழ் மட்டும் கட்டாயப்பட்டான். ஓகேங்களா, அப்போ இது ஓல்டு சிலபஸ். நமக்கு கடைசியா நடந்தது போன வருஷம் நடந்ததுதான் வந்து 2022 நியூ சிலபஸ். பேஸ்டான இப்போ நம்ம படிக்கக்கூடிய பேட்டர்ன் இதுதான். ஓகேங்களா, ரைட்டா? ஆனாலும் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ நான் மெயினா வீடியோ டிஸ்கஸ் பண்றது இதை நீங்க பார்த்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் 2019, 2022 நான் டிஸ்கஸ் பண்றேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பொது தமிழ், அது மாற்றமே கிடையாது. அது ஃபிக்ஸ்டு 100 கொஸ்டின் வர போகுது, அதுல மாற்றம் கிடையாது. நீ அந்த பொது தமிழுக்குள்ள பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ, இந்த 3 பிரிவுகளை எவ்வளவு கேட்கிறாங்க, அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஆனா பொது தமிழ் மொத்தம் 100 மார்க். ரைட். அடுத்து யூனிட் 1 என்ன சார்? அதுல அறிவியல், இயற்பியலை, வேதியியல் நான் தனியா பிரிச்சிருக்கேன், உயிரியலை தனியா பிரிச்சிருக்கேன். அப்போ 2ஐயும் கூட்டினாதான் மொத்தமா அறிவியலை எவ்வளவு கேட்கறாங்க பார்த்தோம். அப்போ மொத்தமா கொடுக்கும்போது 2022ல 10 கொஸ்டின். சரிங்களா, யூனிட் 1 சயின்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல கெமிஸ்ட்ரி மற்றும் பிசிக்ஸ்ல இருந்து மட்டுமே 6 கொஸ்டின், பயாலஜில இருந்து 4 கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா, அது சிலபஸை பொறுத்த வரைக்கும் மாறும். ஓகே, ஒளி, லைட், சவுண்ட் நிறைய வரும். பழைய சிலபஸ்ல, அதாவது ஓல்டு சிலபஸ்ல கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். முதல் வந்து சயின்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ், இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரிங்களா, 10, 9, அப்ப கிட்டத்தட்ட 19 கொஸ்டின் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. 2வது யூனிட் என்ன சார்? நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ்.
இப்போ எப்போ எல்லா ட்ரெண்டு என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்கணும். உண்மைதான். ஒரு காலத்தில் அது கிடையாது. பாரு முதலாம் பாரு 8, 9 இந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 4 தான் வச்சிருக்காங்க. ஆனால் குரூப் 4 தான் ஆக்சுவலாக வந்து நடப்பு நிகழ்வு கம்மியாக இருந்தது இந்த வருஷம் தான். ஆனால் குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 நடப்பு நிகழ்வு அதிகமாக தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்த மாடல எடுத்துக்க வேணாம். எப்பவுமே ஒரு 5, 6, 7 கேள்விகள் தான் எப்பவுமே எதுல வரும், நடப்பு நிகழ்வு வரும். நடப்பு நிகழ்வு கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து புவியியல். ஓகேங்களா? எஸ் சாரிப்பா, நடப்பு நிகழ்வு 8 கொஸ்டின் கேட்கிறாங்க. அதை கவனிச்சுக்கோ. நடப்பு நிகழ்வு இது 4 கிடையாதுப்பா. நடப்பு நிகழ்வு 8 கொஸ்டின் கேட்கிறாங்க. இதுதானே நமக்கு லைன். ஓகே ரைட். அப்போ இதுக்கு முன்னாடி 10, 18, 23, 11 எல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ எவ்வளவு கேட்கறாங்க? 8 கொஸ்டின் கேட்கறாங்க நடப்பு நிகழ்வுகள் நியூ பேட்டர்ன் அடிப்படையில். அடுத்து புவியியல். ஓகே, ஜியோகிராஃபி அதுக்கு எப்பவுமே அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்குது. ஓகே, 4 தான் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. போன 2 வருஷத்துல 8, 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க 4வது யூனிட் நம்ம யூனிட் வரலாறு. சரிங்களா? வரலாறை பொறுத்த வரைக்கும் 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வரலாறு என்ன சார்? காந்தி வரலாறு, அம்பேத்கர் வரலாறு கிடையாது. அது கிடையாது. இது வந்து பழங்கால ராஜாக்களுடைய வரலாறு. அதுல இருந்து 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2022. 2010 பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம செலக்டிவா அடிச்சிடலாம். கொஞ்சம் ஈஸியானது தான். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான யூனிட் நீங்க மூவ் பண்ணிக்கலாம், இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா? எப்பவுமே அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு யூனிட். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு என்ன பண்ணா 13, 8, 10, 2019 18 கொஸ்டின் கேட்டாங்க. 2022 12 கொஸ்டின். அதாவது எந்த யூனிட்ல டபுள் டிஜிட் 2 இலக்க எண்கள் 2 இலக்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 யூனிட் தான் கேட்டிருப்பாங்க. சொல்றேன். ஒன்னு வந்து பாலிட்டியை நீ தரவா படிக்கணும். அப்போ நான் தமிழ்லேயே சொல்லியிருந்தேன், எந்த யூனிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த யூனிட்டை படிக்கவே வேணாம். ஓகேங்களா? ஒரு சில யூனிட்டை படிக்கவே வேணாம் மீன்ஸ் என்ன, அது நீ தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது நான் கட்டாயம் ஸ்கிப் பண்ணணும்னு சொல்ல வரல. சரிங்களா? இந்த யூனிட்டை நீ ஸ்கிப் பண்ணவே கூடாது. வேற வழியே இதை படிச்சிடணும். 12 கொஸ்டின் யோசிப்பார். ஓகேங்களா? படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், ஈஸியாக கொஸ்டின் அடிச்சுக்கலாம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் கிட்டத்தட்ட அது நடப்பு நிகழ்வுகளோட சம்பந்தமானதுனால அது கொஞ்சம் ரொம்ப வந்து பிலோ மாடரேட்டர் தான் இருக்கும். சரிங்களா? பாருங்க 6, 9, 8, 6 போன வருஷம் ஒரு 4 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பொருளாதாரம். அடுத்து ஐயனம், இந்திய தேசிய இயக்கம். இப்போ புதுசா இந்த யூனிட் 8 ஒரு யூனிட்டை கொண்டு வந்ததுனால தமிழ்நாட்டுடைய இந்திய விடுதலை போராட்ட வீரரும் தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய வரலாறு தான் யூனிட் 8 போயிருது. அதனால யூனிட் 7 வந்து கொஞ்சம் கம்மியா கேள்வி கேட்டிருந்தாங்க. 4 கொஸ்டின். ஓகேனால எப்பவுமே ஒரு 6, 7 கிட்ட வரும். சரிங்களா? அடுத்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 1 to 9 யூனிட்ல எந்த யூனிட்ல கேட்கிறாங்க அப்படின்னா யூனிட் 8. டிஎன்பிசி படிச்சா ஆல்ரெடி படிச்ச மாணவர் தெரியும். யூனிட் 8 புதிதாக சேர்க்கப்பட்ட யூனிட். பாருங்க டேஷ் டேஷ் டேஷ். இது முன்னாடி கிடையாது. இப்பதான் புதுசா சேர்த்திருக்காங்க. கொஞ்சம் சிலபஸை மாடிஃபை பண்ணி சேர்த்திருக்காங்க. கொஞ்சம் தமிழ் வரும். ஓகேங்களா? இலக்கியம் இருக்கும். தமிழ்நாட்டுடைய விடுதலை, தமிழ்நாட்டுடைய சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா இருக்கும். 16 கொஸ்டின் கேட்கிறாங்க. யோசிச்சுப்பார். அது திருக்குறள்ல இருந்து மட்டுமே ஒரு 5-6 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? அடுத்ததாக யூனிட் 9. ஓகேங்களா? ரொம்ப கம்மியான கொஸ்டின் கேட்டது அப்படின்னா இந்த தடவை குரூப் 4ல, குரூப் 2 கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. வெறும் 3 கொஸ்டின் கேட்டாங்க. யூனிட் 9 தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் இருக்கும். ஓகேங்களா? யூனிட் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்டாட்டிக். எப்படி தமிழ் 100 கொஸ்டினோ மேக்ஸும் 25 கொஸ்டின். இதை மாற்றம் கிடையாது. சரி சார், லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்துருக்கீங்க. ஆமா, பொது அறிவு. ஒரு காலத்துல வந்து பொது அறிவு கேட்டிருந்தாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஜென்ரலா இருக்கும் இந்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே வச்சாங்க. இப்போவும் கேட்கப்படுகிறது. அதை நம்ம நடப்பு நிகழ்வுகளோட நம்ம சேர்த்துடுறோம். அதனால நம்ம டேஷ் டேஷ் இது எதுவும் கேள்விகள் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதை பாதும் உனக்கு இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம்? ஒரு ஐடியா. படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல எப்படி நம்ம படிப்போம், ப்ளூ பிரிண்ட்டை வச்சு சும்மா படிக்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாம எடுப்புலேயே வந்து முக்கியம் இல்லாம எதையோ படிச்சுட்டு இருப்பான். அதை படிக்காது. ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்து படிக்கணும். இதுக்கு பேர் தான் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். 2 இருக்க வித்தியாசம். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்னது? எதை நீ படிக்கணுமோ அதை செலக்ட் பண்ணி நீ படிச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சில யூனிட் வந்து இவ்வளவு பெருசா இருக்கும். நீ இவ்வளவு பெருசா படிச்சா கேள்வி இவ்வளவுதான் வரும். ஓகேங்களா? ஒரு சில யூனிட்ல நீ படிக்க வேண்டியது இவ்வளவுதான், ஆனா கேள்விகள் இவ்வளவு வரும். புரியுதா? இதுதான். அப்போ இவ்வளோ படிச்சு இவ்வளோ மார்க் எடுக்கிறது விஷயம் கிடையாது. ஸ்மார்ட்டா சிந்திச்சு இவ்வளவு ஆண்டு படிச்சு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் எடுத்துட்டோம்னா சுலபமா இந்த தேர்வு வந்து ஈஸியா வின் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் இந்த தேர்வோடைய குவாலிஃபிகேஷன் வெறும் 10th தான்.
அப்போ யோசிச்சு 10ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? நீ 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிருக்க, 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிருக்க, டிப்ளமோ படிச்சிருப்ப, ஏன் இன்ஜினியரிங் படிச்சிருப்ப, பெரிய பட்ட படிப்பெல்லாம் படிச்சிருப்ப. அப்போ 10ஆம் கிளாஸ் படிப்பதற்குரிய மைண்ட் செட்டில் நீ படிக்கணும். ஓவர் திங்கிங் எடுத்துக்கிடாது. என்ன இருக்கோ அதை படிச்சுட்டு வேலையை முடிட்டு நம்ம வேலையை வாங்கிட்டு நம்ம கிளம்பிடணும். ஓகேங்களா? அதனால அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல நல்ல இந்த தேர்வுக்காக ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து குரூப் 4 படிப்பதற்கு முன்னாடி ஆல்ரெடி படிச்சவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அடுத்தடுத்து வீடியோ குரூப் போடுறோம். கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.